ஓம் சாந்தி. எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? 30/12/2025 சக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, ஸோ பாவங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். ஸோ அதனால் இங்கே வந்து பாவம் செய்யக்கூடாது, இங்கே வந்து அழுக்காகக்கூடாது அப்படின்னு பாபா சொல்லியிருப்பார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பாவங்கள்லேருந்து விடுபட்டு லேசாக இருக்கணும் உங்கள் மனம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? பாபா சொல்கிறத அப்படியே செய்யணும். அந்தளவுக்கு உண்மையாக நேர்மையாக இருக்கணும். உங்களுடைய கர்மம் எப்படியெல்லாம் இருக்குதுன்ற கதையை பாபாவுக்கு லெட்டராக எழுதி கொடுத்தீங்கன்னா மன்னிப்பு கிடைக்கும். ஸோ இதோடைய நினைவு தான் கிறிஸ்தவர்கள் பாவ மன்னிப்பு இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ எந்த தப்பு பண்ணாலும் ஒளிவு மறைவு இல்லாமல் நீங்கள் பாபா கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா மனசு லேசாகிடும். கேள்வி, ஸோ பாதி பாவம் மன்னிக்கப்படும் அப்படின்னு பாபா சொல்லிக்க, பாதி தண்டனை குறைஞ்சிடும்ன்றார். கேள்வி, சங்கமிகத்தில் குழந்தைங்க நீங்கள் எந்த விதையை விதைக்க முடியாது? தேக அபிமானத்தின் விதை. ஸோ செம்ம பவர்ஃபுல்லான பாயிண்ட்டு. ஏன்னா தேக அபிமானன்ற விதையிலிருந்து தான் எல்லா விகாரங்களின் மரமே வருது. ஸோ அப்போ மற்றவர்களுடைய தேக உணர்வை தோன்ற மாதிரி எதையுமே பண்ணக்கூடாது. அதுதான் தேக உணர்வின் விதை விதைக்கிறது. ஸோ இந்த நேரத்தில் முழு உலகத்திலும் 5 விகாரங்களின் மரம்தான் நல்லா வளர்ந்து கிடக்குது. முள்ளு மரம் அது இல்லையா? எல்லோரும் காமத்தின் விதையும் அதாவது கோபத்தின் விதையும் விதைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. குழந்தைகளாகிய நீங்கள் யோக பலத்தின் மூலம் தூய்மை அடையணும் அப்படிங்கிறதான் பாபா நமக்கு கொடுக்குற அறிவுரை. அப்படின்னு அர்த்தம், இந்த காமம் கோபம் இது உங்களுக்குள்ளேயும் வரக்கூடாது, பிறருக்கு வருவதற்கு நீங்கள் காரணமாகவும் இருக்கக்கூடாது. அதனால் இந்த காமம் கோபன்ற விதை விதைக்கிறத நிறுத்துங்க. எப்படி சூப்பராக சொல்கிறாரு இல்லையா? ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ இந்த கொரோனா டைமில் வந்து நிறைய குடும்ப பெண்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஆன்லைன் விபச்சாரம் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு ஆபாசமான பாட்டு, டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி போடுறது, இது இல்லாமல் விபச்சாரமே டைரெக்டாக. ஸோ அப்போ ஆல்ரெடி அதில் முழுகினதுனால தான் எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கிறோம். இன்னமும் அதை தூண்டுற மாதிரி பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ அந்த காசு இல்லாத நேரம் நிறைய இந்த கவர்ச்சி நடிகைகள்லாம், நாங்கள் என்ன பண்ணுறது, சாப்பிட்ணும்ல, வேறு வேலை இல்லை, அப்படி வேலையே இல்லை இல்லையா? ஸோ அப்போ அவங்க சொல்கிறது நமக்கு தப்பாக தெரியுது. அதே மாதிரி விஷயத்தை நாமும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கோபம், உங்களுக்கு அநீதி இழைக்கப்படும். ஏன்னா நம்ம கோபத்தினால நிறைய பாவம் செஞ்சுருக்கிறோம். அதுக்கு தண்டனை உங்களுடைய கோபம் தூண்டப்படுது. ஆனால் நீங்கள் கோபம் தூண்டப்பட்டு எதுவும் பண்ணக்கூடாது. உங்களுடைய வார்த்தை பிறருக்கு கோபத்தை தோன்ற மாதிரியும் இருக்கக்கூடாது. அதுலேயும் கவனமாக இருக்கணும். அதுதான் விதை விதைப்பதை நிறுத்துங்க. பாபா வந்து சைகை தான் கொடுக்குறார், சிக்னல் தான் கொடுக்குறார். அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், அப்போ இதை தூண்டக்கூடிய விஷயம் நடக்கும், தூண்டப்படாமல் இருக்கணும். அப்போ தான் இந்த காமம் கோபன்ற விதை விதைக்கிறத நிறுத்துவீங்க. பாடல், உங்களை அடைந்ததால் நாங்கள் முழு உலகத்தையும் அடைந்தோம். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைங்க, பாட்டு கேட்டிங்களா இல்லையா? பாபாவை அடைஞ்சிட்டாலே உலகத்துக்கே நம்ம அதிபதி ஆன மாதிரி தான். இப்போ குழந்தைங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறீங்க, ஆனால் போக போக அதிகமாகிடுவீங்க. இந்த நேரத்தில் ரொம்ப கம்மியாக உருவாகி இருக்கிறீங்க. இப்போ வந்து 1969க்கு முன்னாடி வந்த முரளி, சாக்கார முரளியில் சொல்கிறார் கம்மியான்ட்டு. ஆனால் இப்போவுமே ஒரு சென்டராக எடுத்து பார்க்கும்பொழுது, குறிப்பாக தமிழ்நாட்டிலலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்க. மேபி மற்ற ஸ்டேட்டில் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். குறிப்பாக நார்த் இந்தியாவில் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் இந்த பிரஜாபிதா பிரம்மாவை எல்லோருக்கும் தெரியும் தானே? பேரே பிரஜாபிதா பிரம்மா.
அதாவது பாபா பிரஜாபித்த பிரம்மான்றது அந்த வார்த்தை பக்தி மார்க்கத்தில் இருக்குது இல்லையா, அது எல்லோருக்கும் தெரியும் தானே. அப்போ பிரஜைகளின் தந்தைன்னு அர்த்தம். அப்போ எவ்வளோ பிரஜைகள் இருக்கிறாங்க. இப்போ பாபா குழந்தை ஆகாதவர்களுக்கும் அவர் தான் தந்தை. அனைத்து தர்மத்தவர்களும் அவரை கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்கன்றார். ஏன்னா பைபிள் தொடக்கமே என்னது, ஆதிப்பிதா ஆதாம்லேருந்து தான் தொடங்குது. அவர் மூலமாக தான் மனிதர்களுடைய படைப்பு உண்டாச்சு. லௌகீக தந்தை கூட ஒரு விதத்தில் எல்லைக்குட்பட்ட பிரம்மா தான். ஏன்னா அவர் மூலமாக ஒரு தலைமுறை உருவாகுது இல்லையா. ஸோ குலப்பெயரோட பரம்பரை தழைக்குது. ஸோ ஆந்திரா நிறைய இடங்களில் குடும்ப பேர்னே வைப்பாங்க. அப்போ அவங்களுடைய மூதாதையர் பேராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நம்முடைய மூதாதையர் யார், பிரம்மா பாபா தான். ஸோ அந்த குடும்ப பேர் வைக்கிறதுடைய பழக்கமே அதுதான், அவங்களுடைய மூதாதையர் யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. அவங்க எல்லைக்குட்பட்டவர்கள், இவரோ எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை. ஏன்னா அந்த அந்த அவங்க மூலமாக யார் வராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க தந்தை மூதாதையர். ஆனால் இங்கே இவர் உலகத்துக்கே தந்தை, அதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை. இவருடைய பேர் பிரஜாபிதா. இந்த லௌகீக தந்தை அவங்க கூட எல்லைக்குட்பட்ட பிரஜைகளை உருவாக்குறாங்க, அவங்களுடைய குழந்தைங்களை. சிலர் அது கூட உருவாக்குறது கிடையாது இல்லையா, குழந்தை பெற்றுக்காமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் பிரம்மா கண்டிப்பாக தன்னுடைய குழந்தைகளை உருவாக்குவார், தத்தெடுப்பார் இல்லை. இங்கே பெற்றெடுக்கிற விஷயம் கிடையாது. பிரஜாபிதா பிரம்மாவுக்கு குழந்தைங்க இல்லையா அப்படின்னு சிலர் கேட்கலாம். சொல்லுங்கள், முழு உலகமும் அவருடைய குழந்தைங்க தான். முதல்ல பிரஜாபிதா பிரம்மா தான் இருக்கிறார். ஸோ முதல்ல ஆதாமை படைத்தாருன்றாங்களே, அப்போ முதல்ல பிரம்மா உடம்புல பிரம்மா கிட்ட தானே அவர் பேசுகிறது எல்லாமே நடக்குது. அதுக்கப்புறம் அவர் மூலமாக நாம் படைக்கப்படுறோம். அந்த ஆதாமை தான் முஸ்லீம்கள் கூட ஆதாம் பீவி அப்படின்னு சொல்கிறாங்க, ஆதாம் ஏவாலை. ஸோ அப்போ யாரோ ஒருத்தர் அது குறிக்குது தானே, ஆதாம் ஏவால், ஆதிதேவன் ஆதிதேவி அல்லது ஆதிபிதா ஆதித்தாய் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. இப்போ இது எல்லாமே பிரஜாபிதா பிரம்மாவைத்தான் குறிக்குது. எந்த மதத்தை சார்ந்தவர்களும் கண்டிப்பாக இவரை ஏற்றுக்குவாங்க. ஒருத்தர் எல்லைக்குட்பட்ட தந்தை, இன்னொருத்தர் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை. இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை எல்லைக்கு அப்பாற்பட்ட சுகத்தை கொடுப்பார் இல்லையா. எல்லைக்குட்பட்ட தந்தையுடைய சொத்து இந்த ஜென்மத்துக்கு வேணும்னா உங்களுக்கு அதுவுமே வெறும் அந்த சொத்துனாலேயே அடிச்சுக்கிட்டு துக்கம் நிரம்பியவர்களாக மாறுவாங்க. அப்படியே ஒருவேளை நல்லா அப்பா கூட பிறந்தவங்க நல்லவங்களாக இருந்தாலும் இந்த ஒரு பிறவிக்கு தான் அது அந்த சொத்து சுகத்தை கொடுக்கும். ஆனால் பாபா கொடுக்குற ஆஸ்தி ஜென்மத்துக்கும் நமக்கு சுகத்தை கொடுக்குது. குறிப்பாக முதல் 21 ஜென்மத்துக்கு சுகம் மட்டுமே கொடுக்குது. அதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட சுகத்தை கொடுப்பவர் பாபா. அந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட சொர்க்கத்தின் சுகத்தை அடையிறதுக்காகத்தான் நீங்களும் இப்போ முயற்சி பண்ணுறீங்க, தூய்மையாகிறதுக்கு. நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தைக்கிட்ட எல்லைக்கு அப்பாற்பட்ட சுகத்தின் ஆஸ்தியை அடையிறதுக்கு தான் வந்திருக்கிறீங்க. ஏன்னா எல்லைக்கு அப்பாற்பட்ட சுகம் சொர்க்கத்தில் தான் கிடைக்கும். நரகத்திலேயோ எல்லைக்கு அப்பாற்பட்ட துக்கம்தான் கிடைக்கும். ஆனால் தான் இந்த உலகத்தில் புத்தியை நீக்கிடுங்க, இங்கே கிடைக்காதுன்றார். பக்தி மார்க்கத்தில் இங்கேயே இந்த அற்புதம் பண்ணார் அந்த அற்புதம் பண்ணாருன்றாங்க இல்லையா. அது பாபாவுடைய வேலை இல்லை. இங்கேருந்து மொத்தமாக நம்மளை அழைச்சிட்டு போகிறது தான் பாபாவுடைய வேலை. ஸோ இன்னுமே நிறைய துக்கம் வரப்போகுது. ஆல்ரெடி அது எல்லைக்கு அப்பாற்பட்ட துக்கம் இன்னும் அதிகமாக வரப்போகுது இல்லையா. அந்த சென்னை ஃப்ளட்டில் இன்னும் இந்த ஏரியா திறக்க போகிறாங்க அந்த ஏரியா திறக்க போகிறாங்கன்னு பீதி கிளப்பின மாதிரி பாபா சொல்கிறார், இன்னும் பயங்கரமாக துக்கம் வரப்போகுதுன்றார். ஐயோ ஐயோன்னு அலறிட்டு இருப்பாங்க. இப்போவுமே நிறைய இடத்துல உலகத்தில் பயங்கரமான இயற்கை சீற்றம் இதெல்லாம் நடக்குது இல்லையா. கேரளாவில், ஸ்ரீலங்காவில் நிறைய இடத்துல நடந்துக்கிட்டே தான் இருக்குது. பாபா உங்களுக்கு முழு உலகத்துடைய முதல் இடை கடைசி பற்றிய ரகசியத்தை புரிய வைக்கிறார். பாபாவுக்கு முன்னாடி உட்காந்து ஞானத்தை கேட்குறீங்க.
அவருடைய வழிகாட்டுதலின்படி தூய்மையாகிறதுக்கு முயற்சியும் பண்ணுறீங்க, அதாவது பாபா நினைவில் இருக்கிறீங்க. ஸோ இவர் தாய் தந்தையாக இருக்கிறார். இவ்வளவு அளவற்ற குழந்தைங்க இருக்கிறாங்க அவருக்கு. யாருமே தந்தையை வெறுக்க மாட்டாங்க இல்லையா? தாய் தந்தைக்கிட்ட எவ்வளவு சுகம் கிடைக்கிது. ஸோ அதாவது இங்கே பாபாவை பற்றி பாபா சொல்கிறார், பாப் தாதாவை பற்றி. தாய் தந்தையர்கிட்ட எவ்வளோ சுகம் கிடைக்கிதுன்ட்டு. தாயும் நீயே தந்தையும் நீயே அப்படின்னு பாடுறாங்க. ஸோ குழந்தைங்க தான் அதுக்கு உண்மையான அர்த்தம் புரிஞ்சிருக்கிறீங்க. மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே அந்த தந்தையை கூப்பிடத்தான் செய்கிறாங்க. ஆனால் தந்தையைத்தான் கூப்பிட்றாங்க, தாய் தந்தைன்னு சொல்ல மாட்டாங்க. இல்லை, இந்து மதத்தில் மட்டும்தான் தாயும் நீயே தந்தையும் நீயேன்னு பாடுறாங்க. மற்ற மதத்தில் தந்தையை மட்டும்தான் கூப்பிட்றாங்க. ஸோ இங்கே தான் நீங்கள் தாய் தந்தை, நாங்கள் குழந்தைங்க அப்படின்னு பாடுறாங்க. ஸோ அப்போ பாபா வருவது பாரதத்தில் மட்டுமேன்றதுக்கு இது ஒரு ஆதாரம். ஏன்னா அவர் யார் உடம்புல வராரோ அவர் தாயாகிறாங்க. நாம் படித்து மனிதன்லேருந்து தேவதையாகவும் முள்ளிலிருந்து மலராகவும் ஆகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு இப்போ தெரியும். பாபா நம்மளை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிற படகோட்டியாகவும் இருக்கிறார், இல்லை மலராக்கி அழைச்சிட்டு போகிறார். அதனால் இந்த மலர் தோட்டத்தின் எஜமானனாக சொந்தக்காரராகவும் இருக்கிறார். மற்றபடி பிராமணர்களாகிய நீங்கள் தான் பலவிதமான தோட்டக்காரர்களாக, அந்த தோட்டத்தை பராமரிக்கிற வேலைக்காரர்களாக இருக்கிறீங்க. ஆனால் இதோடைய எஜமானன் பாபா. எப்படி முகல் கார்டன்ட்டு மும்பையில் இருக்கும். ஸோ அங்கே நிறைய தோட்டக்காரர்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு நிறைய சம்பளம் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் கிளாஸான இடத்த பராமரிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அது மாதிரி திறமைசாலிகளாக இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய சம்பளமும் இருக்கும். ஏன்னா தோட்டக்காரர்களும் வரிசைக்கிரமும் இருக்கிறாங்க. ஒரு சிலர் நல்ல தோட்டக்காரர்கள் நல்ல நல்ல மலர்களை உருவாக்குறாங்க. ஸோ பாபா இப்போ சொல்கிறது அப்படியே அங்கேருந்து நம்மள சொல்கிறார். பாபா குழந்தைங்கள நல்ல நல்ல மலராக்கக்கூடிய அற்புதமான தோட்டக்காரர்களாக, சேவாதாரியாக சில குழந்தைங்க இருக்கிறாங்க. ஏன்னா மலர்களில் பலவிதம். ஒன்று ராஜாவாகவும் இருக்கும், மலர்களின் ராஜாவாக இருக்கும். சத்தியுகத்தில் ராஜா ராணி மலர்களும் இருக்கிறாங்க தானே. இங்கேயும் அதே மாதிரி ராஜாராணி இருக்கிறாங்க, மகாராஜா மகாராணி இருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஒன்றும் மலர்களாக இல்லை அழுக்காக இருக்கிறாங்க. தூய்மையற்றவர்களாக ஆகும் பொழுது முள்ளாயிடுறாங்க. அப்போ பாதையில் போக போக முள்ளாக குத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்கள தான் அஜாமில் அப்படின்னு பாபா சொல்கிறார். எல்லோரையும் விட நீங்கள் தான் அதிக பக்தி செஞ்சுருக்கிறீங்க. பாருங்கள், விகார மார்க்கத்தில் விழக்கூடியவர்களுடைய சித்திரங்களை எவ்வளோ அழுக்கா இல்லையா, காமத்தில் ஈடுபடுற மாதிரிலாம் ஆபாசமாக சிலை உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தேவதைகளுடைய படத்தை கொடுத்துட்டாங்க. ஆனால் அது வாம மார்க்கத்தின் படங்கள் இல்லையா. அப்படி தூய்மையாக இருந்தவர்கள் காமத்தில் விழுந்தாங்க, இல்லற மார்க்கத்தில் விழுந்தாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் இப்போ தான் குழந்தைங்க புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ நீங்கள் பிராமணர்களாக ஆகியிருக்கிறீங்க. அதனால் விகாரங்கள்லேருந்து ரொம்ப 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 தூரமாக நம்ம போகிறோம் இல்லையா. அப்படி விகாரத்திலே மூழ்கி கடந்த நாம தான் விகாரத்துலேருந்து ரொம்ப தூரமாக போகிறோம். ஏன்னா பிராமணர்களுக்குள்ள சகோதரன் சகோதரன் உறவு தான் இருக்குது, அல்லது சகோதரன் சகோதரி உறவு. அப்போ சகோதரன் சகோதரிகளுக்குள்ள, அதாவது பிராமணர்களுக்குள்ள விகாரத்தில் ஈடுபடுறதுன்னா சகோதரன் சகோதரிகளுக்குள்ள விகாரத்தில் ஈடுபடுறதுன்னு அர்த்தம். அது மிகப்பெரிய குற்றமாயிடும் இல்லையா, பேரே கெட்டு போயிடும்.
அதனால் சின்ன வயசுலேருந்து ஏதாவது கெட்ட காரியம் செஞ்சுருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் பாபா கிட்ட சொல்லிட்டீங்கன்னா பாதி மன்னிப்பு கிடைச்சிடும். ஏன்னா கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் இல்லையா, இந்த நேரத்தில் நான் இந்த அழுக்கான காரியம் செஞ்சேன் அப்படின்னு ஞாபகம் இருக்கும். ஸோ பாபாவுக்கு எழுதி கொடுக்குறாங்க. ரொம்ப உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறவங்க தான் பாபாவுக்கு இதெல்லாம் எழுதுகிறாங்க. பாபா, நான் இந்த அழுக்கான காரியம் செஞ்சுருக்கிறேன் பாபா, மன்னிச்சிடுங்க பாபா அப்படின்ட்டு. பாபா சொல்கிறாரு, மன்னிப்பு அப்படின்னு ஒன்று கிடையாது. மற்றபடி பாபா கிட்ட உண்மையை சொல்லும்போது உங்கள் மனசு லேசாகிடும் இல்லையா. அப்போ அந்த பாவத்தின் சுமை லேசாகிடுது. அதுக்காக மறந்துடும்னு சொல்ல முடியாது, மறக்க முடியாது. இனிமே மறுபடியும் அந்த மாதிரி காரியம் செஞ்சிடக்கூடாது இல்லையா. பாபா கிட்ட நான் ஒன்று மறைச்சி வச்சுருக்கிறேன்ற அந்த பாரம் நீங்கிடும், லேசாகிடும். ஸோ அதுக்காக தான் பாபா எச்சரிக்கை கொடுக்கிறார், மீண்டும் அந்த மாதிரி காரியம் செஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு. மற்றபடி கண்டிப்பாக மனசுக்குள்ளே அரிச்சிக்கிட்டே இருக்கும் மறுபடியும் பாவம் செஞ்சிங்கன்னா. பாபா இன்னொன்று ஏற்கனவே பாவம் செஞ்சதும் மனசுக்குள்ளே அரிச்சிட்டு இருக்கும். ஸோ அதை தான் பாபா கிட்ட சொல்லும்போது மனசு லேசாகிடுது. பாபா, நாங்கள் அஜாமில் மாதிரி இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே இந்த பிறவியுடைய விஷயம்தான். ஸோ இப்போ தான் இது உங்களுக்கு தெரியுது. எப்போதுலேருந்து நம்ம வாம மார்க்கத்தில் பாவாத்மாவாக ஆனோம். இப்போ பாபா மறுபடியும் நம்மளை புண்ணிய ஆத்மாவாக ஆக்கிறார். புண்ணிய ஆத்மாக்களின் உலகம் தனி, அது சொர்க்கம். இது பாவாத்மாக்களின் உலகம். இப்போ சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக நம்ம புண்ணிய ஆத்மாவாக மாறுறோம். உலகம் என்னமோ ஒன்று தான், ஆனால் 2 பாகங்களாக 2 காலகட்டங்களில் இருக்குது. சொர்க்கமாக முதல் 2500 வருஷம் இருக்குது, அடுத்த 2500 வருடம் நரகமாக மாறுதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ சொர்க்கத்தை தான் புண்ணிய ஆத்மாக்களின் உலகம்னு சொல்கிறோம், நரகத்தை தான் பாவ ஆத்மாக்களின் உலகம்னு சொல்கிறோம். அது துக்கதாமம், அங்கே தான் இப்போ இருக்கிறோம். இப்போ அப்போ இது துக்கமான உலகம், இதிலிருந்து நம்ம சுகமான உலகத்துக்கு போகணும். அதுக்காக தான் கடவுளை கூப்பிட்டோம், இந்த துக்கமான உலகத்துலேருந்து அழைச்சிட்டு போங்க, வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க, சுகமான உலகத்துக்கு அழைச்சிட்டு போங்கன்ட்டு எல்லோரும் கதறியபடியே இருக்கிறாங்க. பாபா சொல்கிறார், வீட்டிலே போய் உட்காந்துக்கவும் கூடாது, ஏன்னா இங்கே சுகமான சொர்க்கம் வரப்போகுது, மீண்டும் நடிக்க வரணும் அப்படின்னு குழந்தைங்களுக்கு தெரியும் இல்லையா. அதனால தான் சொர்க்கத்தையும் சேர்த்து நினைக்கணும். இந்த நேரத்தில் முழு உலகமும் தூய்மையற்றதாக தான் இருக்குது. இப்போ தந்தை மூலமாக நீங்கள் தூய்மை அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க, ஏன்னா லக்ஷ்மி நாராயணன் ஆகணும், இதுதான் நம்மளுடைய லட்சியம். ஸோ அந்த லட்சியத்துக்காக தூய்மை அடைஞ்சிட்டு இருக்கிறோம். பாபா வழிப்படி பாபாவை நினைவு செய்து தூய்மை ஆகிறோம். ஸோ வேறு யாருமே நாங்கள் இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு எந்த படத்தையும் காட்ட மாட்டாங்க, எந்த சத் சங்கத்துலேயும். நாம் தான் காட்டுறோம். குழந்தைகளே, நீங்கள் இந்த லக்ஷ்மி நாராயணன் மாதிரி தான் இருந்தீங்க, ஆனால் இப்போ அப்படி இல்லை, விகாரி ஆகிட்டீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். பூஜைக்குரியவர்களாக இருந்த நீங்களே தான் இப்போ பூஜாரி ஆகிட்டீங்க. இப்போ மீண்டும் பூஜைக்குரியவராக ஆகிறதுக்கு முயற்சி பண்ணணும். பாபா எவ்வளோ அழகாக புரிய வைக்கிறார். ஸோ பாபா அழகாக புரிய வச்சு நல்ல முயற்சி பண்ண வைக்கிறார். இந்த பிரம்ம பாபா நான் இளவரசன் ஆகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறார், இளவரசன் ஆக போகிறேன்ட்டு. இவர் தான் முதல் நம்பரில் வரார். இருந்தாலும் இவருக்கே கூட எல்லா நேரமும் பாபா நினைவு நிலையாக இருக்குதானே, இல்லை, மறந்துடுறார். ஏன்னா என்ன தான் ஒருத்தர் முயற்சி பண்ணாலும் அந்த நிலை இப்போ உருவாகாது இல்லையா, அது கடைசியில் தான் உருவாகும். அந்த உலக யுத்தம் ஸ்டார்ட் ஆகிற நேரத்தில் தான் கர்மாதித்த நிலை ஏற்படும்ன்றார். எல்லாருமே இது சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிற மாதிரி இருக்குது இல்லையா. சைக்கிள் ஓட்ட பின்னாடி பிடிச்சிக்கிட்டே வருவாங்க, பொத்துன்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு டைமில் சல்லுன்னு போகும் பிடிக்காமலே. அந்த மாதிரி தான் அந்த கடைசி நேரத்தில் அப்படியே பாபா நினைவு நிலைச்சிடும்.
ஸோ அதுக்கு இப்போ எல்லோருமே முயற்சி பண்ணணும். தானாக அது நடந்துடுது. இப்போ பண்ணுற முயற்சியின் ஆதாரத்தில் தான் அது நடக்கும். ஸோ அதனால் இந்த பிரம்மாவே இப்போ முயற்சி பண்ண தான் செய்யணும். ஸோ பிரம்மா பாபாவுடைய படம் எங்கே இருக்குது படத்தில் அப்படின்னு கேட்டு நீங்கள் புரிய வைக்கிறீங்க இல்லையா? கல்ப மரத்துடைய உச்சியில் இருக்கிறார், தூய்மையற்ற உலகத்தில் இருக்கிறார். அவரே தான் பிறகு இப்போ கீழே தபஸ்யா தவத்தில் இருக்கிறார். எதுக்கு? மீண்டும் ராஜாவாகிறதுக்கு. எவ்வளோ ஈஸியாக புரிய வைக்கப்படுது. இந்த எல்லா விஷயங்களையும் பாபா தான் புரிய வைக்கிறார். இந்த பிரம்மா பாபாவுக்கும் தெரியாது, சிவபாபா தான் புரிய வைக்கிறார். ஏன்னா சிவபாபா தான் இந்த ஞானம் நிறைந்தவர். அதனால் எல்லோருமே அவரைத்தான் நினைக்கிறாங்க, யாரும் பிரம்மா பாபாவை நினைக்கிறது கிடையாது. பரமபிதா பரமாத்மாவே வந்து எங்களுடைய துக்கத்தை நீக்குங்க அப்படின்னு அவரை தான் கூப்பிடுறாங்க. பிரம்மா விஷ்ணு சங்கர் இவங்க எல்லாம் தேவதைகள். ஸோ ஏன்னா அவங்க சூக்ஷ்மவதனத்தில் இருக்கிறாங்க, சூக்ஷ்ம உடல் இருக்குது. மற்றபடி மூலவதனத்தில் இருக்கிற பாபாவை யாரும் தேவதைன்னு சொல்ல மாட்டாங்க, அவர் தான் கடவுள். பிரம்மா விஷ்ணு சங்கரருடைய ரகசியத்தையும் பாபா புரிய வைக்கிறார். பிரம்மாவாக இருந்தாலும் சரி, லக்ஷ்மி நாராயணனாக இருந்தாலும் சரி, எல்லாருமே இங்கே தான் இருக்கிறாங்க. சூக்ஷ்மவதனம் வந்து குழந்தைங்களுக்கு காட்சி காட்டுறதுக்காக இருக்குது. ஸோ உங்களுக்கு மட்டும்தான் அது காட்சியில் தெரியுதுன்றார். இந்த பாபா கூட ஃபரிஸ்தா ஆகிடுவார், இந்த பிரம்மா பாபா கூட. ஒரு டைமில் இது வந்து பாபா சூக்ஷ்மவதனமே இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஏன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா, நிறைய பேர் அந்த காட்சி பார்க்கணுன்னு ஆசை வர்றதுனால அப்படி சொல்லி, அதுக்கப்புறம் பாபா அவ்யக்தமான பிறகு நம்ம அவ்யக்த முரளியில் அது வரும், 1969 முரளியில். ஸோ ஒரு குழந்தை ஒரு பொருள் வேணும்னா அப்பா அம்மா அதை ஒழிச்சு வச்சுட்டு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இப்போ பிரம்மா பாபா சூக்ஷ்மவதனத்தில் தான் இருக்கார். ஸோ அதை பற்றியுமே சொல்கிறார். இந்த பாபாவும் ஃபரிஸ்தா ஆகிடுவார். ஏனியின் உச்சியில் இருக்கிறவர் தான் பிறகு கீழே இல்லை, ஏனியின் உச்சியில் யார் இருப்பாங்க? லக்ஷ்மி நாராயணன் இருப்பாங்க ஏனிப்படி சித்திரத்தில். பிறகு அவரே தான் கீழே தபஸ்யா செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு குழந்தைங்களுக்கு தெரியும். இந்த படத்தில் ரொம்ப தெளிவாக காட்டப்பட்டிருக்கு. இது ஆக்சுவலாக ஏனியின் உச்சியில்னு இருக்குது, ஆக்சுவலாக மரத்தின் உச்சியில் நிற்கிறோன்னு சொல்லணும். ஏன்னா ஏனியின் உச்சி லக்ஷ்மி நாராயணன், மரத்தின் உச்சியில் தான் பிரம்மா இருப்பார். அவரே அந்த மரத்துடைய கீழே வந்து தபஸ் பண்ணிகிட்டு இருக்கிறார். ஸோ படத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது. பிரம்மா ஒருபொழுதும் தன்னை பகவான்னு சொல்கிறது கிடையாது. என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு பைசாவுக்கு கூட பிரயோஜனம் இல்லாதவனாக மதிப்பற்றவனாக இருந்தேன். தத்தத்துவம், அதாவது நானே அதுவே நான். இப்போ மதிப்பு மிக்கவனாக ஆகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ ஒரு பைசாவுக்கு மதிப்பில்லாதவராக இருந்த பிரம்மாவைத்தான் இப்போ மறுபடியும் பாபா மதிப்பு மிக்கவராக லக்ஷ்மி நாராயணனாக மாற்றிட்டு இருக்கிறார். அப்போ தத்தத்துவத்துடைய அர்த்தம் என்ன? நாராயணனாக இருந்தது நானே, அதாவது தேவதையாக இருந்தது நானே, பிறகு சத்திரியனும் நானே, வைஷ்யனும் நானே, சூத்ரனாக, இப்போ பிராமணனாகி மீண்டும் தேவதையாக போகிறேன்னு அர்த்தம். ஸோ எவ்வளோ ஈஸியாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இந்த தத்துவம். ஆனால் மனிதர்கள் வந்து கடவுள் தான் எல்லாமாகவும் இருக்கிறாருன்னு தப்பாக சொல்லிட்டாங்க. இவர் ஸோ மற்றவங்கக்கிட்ட சொல்லும்போது சொல்லுங்கள், பாருங்கள், இவர் கலியுகத்துடைய கடைசியில் நின்றுட்டுருக்கார் இந்த பிரம்மா. எப்போ இந்த மனித சிருஷ்டி மரம் பட்டு போகிற நிலை அடையுதோ, வானப்பிரஸ்த நிலை ஏற்படுதோ எல்லோருக்கும், அப்போ தான் நான் இவருடைய உடம்புக்குள்ளே பிரவேசமாகிறேன்னு சிவத்தந்தை சொல்கிறாருன்னு சொல்லுங்கள். இப்போ இந்த ராஜயோகத்துடைய தபஸ்யா செஞ்சிட்டு இருக்கிறார் இந்த பிரம்மா. ஸோ
தப்பு செய்கிறவங்கள எப்படி தேவதைன்னு சொல்ல முடியும்? இல்லை, தேவதைகள் தபஸ்யா பண்ண மாட்டாங்க, பூஜை பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ புரிஞ்சுக்கலாம், பிரம்மா தேவதை கிடையாது. அப்புறம் ஃபரிஸ்தா ஆன பிறகு சூக்ஷ்ம தேவதைன்னு சொல்லலாம். ஆனால் ஸ்தூல உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அவர் தேவதை கிடையாது. ராஜயோகத்தை கற்றுக்கிட்டு இப்படி தேவதையாக, லக்ஷ்மி நாராயணனாக அவர் ஆக போகிறார். குழந்தைங்களாகிய உங்களை கூட இதே மாதிரி கிரீடதாரிகளாகத்தான் பாபா ஆக்குறார். ஸோ இவரும் அதே மாதிரி தேவதை ஆகிறாரு. இப்படி பிரம்மா பாபா பாடம் மட்டும் இல்லாமல் ஒரு 10-20 குழந்தைங்களுடைய படத்தை கூட வைக்கலாம், இவங்க எப்படி ஆகுறாங்க அப்படின்னு காட்டுறதுக்காக. ஏன்னா இவர் மட்டும்தான் ஆவாரான்னு வந்துடும் இல்லை, இந்த மாதிரி யார் வேணாலும் ஆகலாம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய பேருடைய படத்தை எடுத்தாங்களாம். ஸோ இதை புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? ஒருபுறம் சாதாரணமாக இருக்கணும், இன்னொரு பக்கம் இரட்டை கிரீடதாரியாக இருக்கணும். ஸோ அது பாபா அடிக்கடி சொல்லியிருப்பார் இல்லையா? அப்படி ஃபோட்டோ எடுங்க, பாதி ஃபோட்டோ சாதாரண ரூபத்தில், இன்னொன்று லக்ஷ்மி நாராயணனாக. இப்போ ஏஐயில் அதெல்லாம் ஈஸியாகவே பண்ணலாம் இல்லையா? அப்போ நாம் இப்படி ஆகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. யாருடைய புத்தியின் தொடர்பு தெளிவாக பாபா கிட்ட இணைஞ்சு இருக்குதோ அவங்க தான் இந்த மாதிரி உயர்ந்த தேவதையாக ஆவாங்க, உயர்ந்த பதவியை அடைவாங்க. தெளிவாக பாபா கிட்ட மட்டும் புத்தி தொடர்பில் இருக்கணும், வேறு எதுலேயும் புத்தி போயிடக்கூடாது. அப்படி இருக்கிறவங்க தான் உயர்ந்த பதவி அடைவாங்க. ரொம்ப ரொம்ப இனிமையானவராகவும் நீங்கள் ஆகணும். ஏன்னா இன்றைக்கி மனிதர்களுக்குள்ள காமம், கோபம் போன்ற விதை அவ்வளோ விதைக்கப்பட்டிருக்குது இல்லையா? இந்த உலகம் விதைச்சிக்கிட்டே இருக்குது. பாடப்புஸ்தத்துலேருந்து, சினிமாவிலேருந்து, உலகமே அப்படி தான் இருக்குது. எல்லாருக்குள்ளேயும் இந்த 5 விகாரங்கள்ன்ற விதையின் மரம் நல்லா பெருசாக கிளைவிட்டு வளர்ந்து இருக்குது. இப்படிப்பட்ட விதையை இனி நீங்கள் விதைக்கக்கூடாது அப்படின்னு பாபா சொல்கிறார் இல்லையா? காமத்தை, கோபத்தை, பற்று, பேராசை, அகங்காரத்தை தூண்டக்கூடிய இடத்துலேருந்து விலகிடணும். அது மாதிரி எண்ணத்தையே உருவாக்கக்கூடாது. ஸோ அப்படின்னா மனைவியை விட்டு போயிடணும், குழந்தைய விட்டு போயிடணும்னு அர்த்தம் இல்லை. அந்த எண்ணத்தை உருவாக்கக்கூடாது. வெறும் ஆத்மான்னு பார்க்கணும், சகோதர ஆத்மான்னு பார்க்கணும், அவ்வளோதான். மற்றபடி அவர்களை பார்த்துக்கணும். சங்கம யுகத்தில் நீங்கள் தேக அபிமானத்துடைய விதையை விதைக்கவே கூடாது. நான் ஒரு ஜோதியாக இருக்கிறேன், இதுதான் மைண்டில் ஓடிட்டு இருக்கணும். காமத்தின் விதையை விதைக்கக்கூடாது. அரை கல்பத்துக்கு பிறகு ராவணனே இருக்க மாட்டான் இல்லையா? ராவணன் எல்லாருக்குள்ளேயும் விதைக்கப்பட்டு இருக்கிறான். ஆனால் அரை கல்பத்துக்கு அவன் இருக்க போகிறது கிடையாது. எல்லா விஷயங்களையும் பாபா புரிய வைக்கிறார். இதில் முக்கியமான ஒரே விஷயம் என்னென்னா மன்மனாபவ தான். இதெல்லாம் எப்போ சாத்தியம்? என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யும் பொழுது இது சாத்தியம். இந்த பாவங்கள் எல்லாம் எரிக்கப்படும், இந்த விதைகள் எல்லாம் எரிக்கப்படும், விகார விதைகள். ஸோ எல்லோருக்கும் பின்னாடி கடைசியில் இருக்கிறார் பிரம்மா. அவரே பிறகு எல்லோருக்கும் முன்னாகவும் இருக்கிறார் இல்லையா? அப்படின்னு அர்த்தம். கடைசியில் வந்துட்டார், மேலே உச்சத்தில் இருக்கிறாருன்னு அர்த்தம். அந்த மரத்துடைய கடைசிக்கு வந்துட்டார், தமோபிரதானம் முற்றிலும் ஆகிட்டார். இப்போ அவர் சதோபிரதானமாகவும் நம்பர் 1ஆகவும் ஆகிறார். எப்படி ஆகிறாரு? யோக பலத்தின் மூலமாக இல்லை? பாபா நினைவு செஞ்சு எவ்வளோ தூய்மை அடைகிறார். ஆரம்பத்தில் குழந்தைங்களுக்கு நிறைய காட்சி கிடைச்சிது. பக்தி மார்க்கத்தில் கூட தீவிர பக்தி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு காட்சி கிடைக்கும். இங்கே இந்த குழந்தைங்க, பாபா குழந்தைங்க உட்கார்ந்தபடியே தியானத்துக்கு போயிட்டு இருந்தாங்க ஆரம்பத்தில். ஸோ அது மாயாஜாலம்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. பாபா சார் இது முதல் தரமான மாயாஜாலம். மீரா பயங்கரமாக தபஸ்யா பண்ணாங்களாம். பக்தை மீரா சாது சன்னியாசிகளுடைய சத்சங்கங்களுக்கெல்லாம் போவாங்களாம். ஆனால் இங்கே நாம் அப்படி எதுவுமே பண்ணலை இல்லையா?
இங்கே சாது சன்னியாசிகள் இருக்கிறாங்களா என்ன? இங்கே இருக்கிறது நம்ம அப்பா, எல்லாருடைய தந்தை சிவபாபா. அப்பா குழந்தைங்கள அவர் மகிழ்விச்சார் இந்த மாதிரி காட்சி காட்டி. குருவை சந்திக்கணும் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க, உங்கள் குருவை சந்திக்கணும்ன்ட்டு. இங்கே குரு யாருமே கிடையாது. சிவபாபாவோ நிராகாரராக இருக்கிறார். அப்புறம் நீங்கள் யாரை சந்திக்க விரும்புகிறீங்க? ஸோ அந்த குருமார்கள்கிட்ட போய் பரிசெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த தந்தையோ எல்லைக்கு அப்பாற்பட்ட எஜமானர். அதனால் பாபா உங்ககிட்ட காணிக்கையெல்லாம் வாங்க போகிறது கிடையாது. ஏன்னா பணத்தை வச்சுட்டு அவர் என்ன பண்ண போகிறார்? அவருக்கு உடம்பே கிடையாது, எந்த தேவையும் கிடையாது. இதுதான் எந்த தேவையும் மற்றவன்ட்டு குரானில் வந்திருக்கும் இறைவனை பற்றி சொல்லும்பொழுது. இந்த பிரம்மா பாபா கூட நாம் உலகத்தின் எஜமானராகிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறார். அதனால் குழந்தைங்க கொடுக்குற பணம் எல்லாத்தையும் அந்த குழந்தைங்களுக்காகத்தான் வீடு கட்டுறார், அதுக்கு தான் பயன்படுத்துகிறார். பாருங்கள், அதை பிரம்மா பாபா பயன்படுத்தலை. அதனால தான் அவர் ஒரு குடிசைக்குள்ளேயே இருக்கிறார். இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? பணம். ஸோ இந்த மகிமை அப்படியே இயேசுக்கு வந்துடுச்சு இல்லை? மாடு மாளிகைகள்லாம் காத்துக்கிட்டு இருக்கா, அவர் போய் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் போய் பிறந்தார் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி மாட்டுத் தொழுவம் மாதிரி தான் இருக்கும் பாபாவுடைய குடிசை, அவ்வளோ சின்னதாக. ஸோ அதனால் நீங்கள் கொடுக்குற பணம் சிவபாபாவுக்கும் பயன்பட போகிறதில்ல, பிரம்மா பாபாவுக்கும் பயன்பட போவது கிடையாது. ஏன்னா பிரம்மா பாபா அவருடையதே அனைத்தையும் யஜ்யத்துக்கு அர்ப்பணித்தார். உங்களத வாங்கிட்டு அவர் என்ன பண்ண போகிறார்? ஸோ இந்த வீடு முதலானவைகள் கூட குழந்தைங்களுக்காக தான் கட்டப்படுது. ஏன்னா இதில் குழந்தைங்க தான் தங்குறாங்க. ஸோ இதில் வரவங்களில் சிலர் ஏழைகளாக இருக்கலாம், சிலர் பணக்காரர்களாக இருக்கலாம், சிலர் வெறும் 2 ரூபா கூட அனுப்பி வைக்கிறாங்க. பாபா என் சார்பாக நீங்கள் கட்டுற அந்த பில்டிங்க்கு ஒரு செங்கல் வையுங்க அப்படின்ட்டு. சிலர் 1000 ரூபா அனுப்புகிறாங்க. ஆனால் 2 பேருமே ஒரே விதமான பாவனையில் அனுப்புகிறாங்க. அதுதான் முக்கியம். ஏன்னா பாவனைக்கு தான் பலன். அதனால் 2 பேரோடைய இதுவும் சரிசமமாக ஆயிடுது. இது பைபிள்லேயும் வெளிப்படுது. இந்த விதவை பெண்ணுடைய 1 ரூபா பணக்காரனுடைய 1000 ரூபாய்க்கு சமம்னு இயேசு சொல்வார். பிறகு குழந்தைங்க வரும்பொழுது எங்கே வேணும்னாலும் போய் தங்கலாம். யார் இந்த வீட்டை கட்ட வைத்தாரோ அவர் வரும்போது அவரை சுகமாக தங்க வைக்கலாம் குழந்தைங்களை. பாபா கிட்ட கூட ஒரு அந்த பார்ஷியாலிட்டி பார்க்குறதெல்லாம் நடக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இல்லை, என்ன பணக்காரங்கன்னா ஒரு மாதிரி கவனிக்கிறாங்க, விஐபினா ஒரு மாதிரி கவனிக்கிறாங்க, வெளிநாட்டுக்காரங்கன்னா ஒரு மாதிரி கவனிக்கிறாங்க, இப்படிலாம் சொல்கிறாங்க. அதுக்கு பாபா சொல்கிறாரு, அப்படி செஞ்சு தான் ஆக வேண்டி இருக்குது இல்லையா? ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்களுடைய எதிர்பார்ப்பை அவர் பூர்த்தி செய்கிறார். சிலர் ஒரு விதமாக இருக்கிறாங்க, சிலர் எங்கே வேணும்னாலும் போய் உட்காந்துக்கிறாங்க, அவங்க எதையும் எதிர்பார்க்கறதில்ல. சிலர் ரொம்ப நாசுக்காக சென்சிட்டிவாக இருக்கிறாங்க, எனக்கு என்ன இந்த மரியாதை கூட இல்லையா, அப்படிலாம் இருக்கிறாங்க. ஏன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க பெரிய பெரிய மாளிகையில் வசிக்கிறவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்தியா வர்றதே முதல்ல ரொம்ப கஷ்டம்தான் இல்லையா? இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டு, இங்கே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை, இதெல்லாமே அவங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். ஸோ அப்போ அவங்க வீட்டில் இருக்கிற மாதிரி அனுபவம் வரணுன்றதுக்காக அவங்களுக்கு ராயலாக பில்டிங் ஒதுக்குறார் பாபா. ஒவ்வொரு நாட்டிலும் பெரிய பெரிய பணக்காரர்கள் வெளிப்படுறாங்க பாபாவுக்கு ஏன்னா அந்த யஜ்யம் நடக்கிறதே பணக்காரர்கள் மூலமாக தான் நடக்கும். அதாவது ஏழைகள் கொடுக்குறாங்க, ஏழைகள் சேவை செய்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. பட் அதுவே பத்தாது இல்லையா? அப்போ அதில் பணக்காரர்களும் தேவை. ஸோ அப்படி பெரிய பெரிய பணக்காரர்கள் வெளிப்படுறாங்கன்னும் பொழுது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாம் இங்கே வீடும் கட்ட வேண்டி இருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறார். அப்போ பாருங்கள், ஆனால் அவர் குடிசை வீட்டில் இருந்தார். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா நிறைய பேர் பெரிய பணக்காரங்களாக இருந்து பாபா குழந்தைக்கு ஆகுறாங்க, சென்டருக்கு வந்தோடனே பெருக்கு சொல்கிறாங்கன்னா, நான் எங்கள் வீட்டிலே எந்த வேலையும் செய்யலைன்ற எண்ணம் டக்குன்னு வரும். அப்போ பிரம்மா பாபாவை பார்க்கணும். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன்,
எல்லாத்தையும் விட்டுட்டு குழந்தைங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர் குடிசை வீட்டில் இருக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம். எவ்வளோ அளவற்ற குழந்தைங்க வராங்க. ஸோ அதனால் வேறு எந்த தந்தைக்கும் இந்த மாதிரி யோசனை இருக்காது. அதேமாதிரி இத்தனை குழந்தைகளோ பேரன் பேத்திகளோ இருக்காது. வேணால் ஒரு 10, 12, 20 பேரன் பேத்திகள் இருக்கலாம். அல்லது அதிகபட்சமாக சிலருக்கு 200, 500 பேரன் பேத்தி கூட இருக்கலாம். அதை விட அதிகம் இருக்க முடியாது. ஆனால் இந்த பாபாவுடைய குடும்பம் பார்த்திங்களா எவ்வளோ பெருசு. இன்னும் கூட பெருசாக போகுது இந்த குடும்பம். இந்த ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. ஆனால் இங்கே பாபா குழந்தை ஆகிறவங்கெல்லாம் அங்கே ராஜாவாக ஆகிறாங்க, ராஜ்யத்தில் வராங்க. ராஜ்யத்தில் எல்லா விதமானவர்களும் தேவை இல்லையா? ஸோ அதனால்தான் பாபாவுடைய குடும்பம் அவ்வளோ உருவாகும். அந்த ராஜ்யத்தில் எத்தனை பேர் வருவாங்களோ அவ்வளோ பெரிய குடும்பம் உருவாகும். பிறகு பிரஜாபிதா பிரம்மாவுடைய குடும்பமும் அதே மாதிரி ஆகிடும். ஏன்னா 2 பேருக்கும் ஒரே குடும்பம் தான், சிவபாபாவுக்கும் பிரம்மா பாபாவுக்கும். இல்லை, ஒவ்வொரு கல்பத்திலும் எப்போ சிவபாபா வராரோ அப்போ தான் இந்த அதிசயமான விஷயங்களெல்லாம் உங்கள் காதில் கேட்குறீங்க. ஸோ பாபாவை குறித்து என்ன சொல்கிறீங்க? உங்களுடைய கதியும் வழியும் தனிப்பட்டது அப்படின்னு சொல்கிறீங்க. பக்திக்கும் ஞானத்துக்கும் இடையில் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். ஸோ பாபா சொல்கிறாங்க, சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா தெய்வீக குணங்களையும் தாரணை பண்ணணும். ஏன்னா தேவதைகளுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசமே தெய்வீக குணம்தான் இல்லையா? ஆனால் இப்போ தெய்வீக குணம் இல்லை, மலராக இல்லை, முள்ளாக இருக்கிறாங்க. அதனால்தான் குணமில்லாத எங்களுக்குள்ள நிர்குணாக இருக்கிறோம், அதாவது எந்த குணமற்றவராக இருக்கிறோம் அப்படின்னு பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது நல்ல குணம் மட்டும்தான் இல்லை, 5 விகாரங்களின் அவகுணங்கள் இருக்குது. ஏன்னா இது ராவண ராஜ்யம் இல்லையா? இப்போ நமக்கு எவ்வளோ ஞானம் கொடுக்குறார் பாபா. ஸோ இந்த ஞானம் கொடுக்குற அளவுக்கு குஷியை பக்தி மார்க்கத்தின் ஞானம் கொடுக்காது இல்லையா? அதை காது கேட்கும்போது இனிமையாக இருக்கும், அதை நினச்சி பார்த்தெல்லாம் சந்தோஷப்பட முடியாது. ஆனால் இங்கே இதை நினைக்க ஆனந்தமே இல்லையா? ஆத்மாக்களாகிய நாம் மூலவதனத்தில் வசிக்கிறவங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சூக்ஷ்மவதனத்தில் பிரம்மா விஷ்ணு சங்கர் இருக்கிறாங்க, அதுவும் காட்சியாக மட்டும்தான் தெரியுது. பிரம்மாவும் சரி லக்ஷ்மி நாராயணனும் சரி இங்கே தான் இருக்கிறாங்க. இது காட்சி. மற்றபடி மேலே சூக்ஷ்மவதனத்தில் தெரிஞ்சது வெறும் காட்சி தான். வெக்த பிரம்மாவே பிறகு சூக்ஷ்மவதன பிரம்மாவாக ஃபரிஸ்தாவாக எப்படி ஆகிறாரு அப்படிங்கிறதுடைய அடையாளமாக அங்கே காட்டியிருக்கிறாங்க சூக்ஷ்மவதனத்தில் பிரம்மாவை. மற்றபடி அங்கே எதுவும் கிடையாது. அதனால் டிரான்ஸில் போய் பார்க்குறது வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக பாபா சொல்கிறார். இப்போ குழந்தைங்க எல்லா விஷயங்களும் புரிஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க, தாரணை பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஸோ இது எதுவுமே புது விஷயம் கிடையாது. பல முறை இந்த ஞானத்தை கேட்டிருக்கிறீங்க, பல முறை தேவதையாகி இருக்கிறீங்க. அதனால் இது ஒன்றும் புதுசு கிடையாது. நம்மளால் முடியுமா அப்படின்னு யோசிக்க தேவையில்லை. தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்துச்சு இல்லையா? இந்த சக்கரம் சுற்றியபடி இருக்கும். தேவதை இருந்தவர்கள் மனிதர்கள் ஆவார்கள், மனிதர்கள் மீண்டும் தேவதை ஆவார்கள். இது நான் ஸ்டாப்பாக நடக்கக்கூடிய அழிவற்ற நாடகம், அனாதி நாடகம். மற்றபடி அங்கே எல்லைக்குட்பட்ட நாடகம் அழியக்கூடியது. ஸோ இந்த அழிவற்ற நாடகத்தை பற்றி உங்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. பாபா தான் உங்களுக்கு இதை புரிய வைக்கிறார். ஸோ இந்த ஞானம் பரம்பரையாலும் வர்றது கிடையாது. கடைசி நேரத்தில் தான் பாபா வந்து சொல்கிறார். இப்போ அது மட்டும் இல்லை, இது மறைய போகுது, இது தொடர்ந்து வராது. ஸோ இப்போவே அந்த ஞானம் இருக்கும்போதே முயற்சி செஞ்சு மாற்றிக்கணும் உங்களை நீங்கள். இதன் மூலமாக தான் உங்களுக்கு ராஜ்ய பதவி கிடைக்கிது.
ராஜ பதவி கிடைத்த பிறகு சத்தியுகத்தில் இந்த ஞானம் இருக்காது. ஏன்னா ராஜ்யத்தை அடையிறதுக்கு தான் இந்த ஞானம். நல்லது. அற்புதமான முறையில் கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, நாம் இப்போ பிராமணர்களாக இருக்கிறோம். அதனால் விகாரங்கள்லேருந்து ரொம்ப ரொம்ப தூரமாக விலகி இருக்கணும். ஏன்னா சுற்றி இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகள் அந்த உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கணும். எப்போவுமே ஒருபோதும் சட்டத்தை மீறி குற்ற செயல் செய்யக்கூடாது. ஸோ வன்முறையில் இறங்குறதோ அல்லது காமத்தில் விழுறதோ இருக்கவே கூடாது. பாபா கிட்ட ஏதாவது நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா மிக மிக நேர்மையாக உண்மையாக எல்லாத்தையும் சொல்லிடணும். ஸோ ரெட்டை கிரீடதாரி தேவதை ஆகணும், அதுக்கு தான் வந்திருக்கிறோம். அதுக்கு ரொம்ப ரொம்ப இனிமையானவராக இருக்கணும். புத்தியோடைய லைன் பாபாவோட தெளிவாக இணைஞ்சு இருக்கணும். இந்த ராஜயோகத்தின் தபஸ்யாவில் இருக்கணும். வரதானம், எப்போவுமே எல்லையற்ற நிலையில் நிலைச்சிருக்கக்கூடிய பந்தனத்திலிருந்து விடுபட்ட ஜீவன் முக்தாக ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், தேக அபிமானம் அப்படிங்கிறது எல்லைக்குட்பட்ட நிலை இல்லை. இந்த உடம்பு சார்ந்த கணவன் மனைவி குழந்தை, என் குடும்பம், என் ஜாதி, என் மதம், என் இனம், இது எல்லாமே எல்லைக்குட்பட்டது. ஆனால் ஆத்ம உணர்வோட நான் இந்த உடம்பை உடச்சிட்டு வெளில வந்தாச்சு இல்லையா. முக்காலமும் 5000 வருடமும் புத்தியில் ஓடுது. ஸோ அதனால் அந்த ஆத்ம உணர்வுடையராக இருக்கிறது தான் எல்லையற்ற நிலை இல்லையா. அப்போ ஆத்ம உணர்வில் இருக்கும்போது நமக்கு துக்கம் வந்தால் ஓகே, முன் ஜென்மத்தில் பண்ணியிருப்போம் வருது, ஆனால் இப்போ மறுபடியும் பண்ணால் மாட்டிக்குமோ, அதனால் அமைதியாக இருக்கணும் அப்படின்ற உணர்வு இருக்கும். ஆனால் தேக உணர்வில் வரும் பொழுது நிறைய கர்ம பந்தனங்களில் சிக்கிக்கிறீங்க. ஸோ தேகத்தில் வர்றதுனால இது நடக்குது, எல்லைக்குள்ளே வர வேண்டி இருக்குது. ஆனால் எப்போ ஆத்ம உணர்வில் வந்துடுறீங்களோ அப்போ இந்த எல்லா பந்தனங்களும் முடிஞ்சிடுது. ஏன்னா வெறும் ஆத்மா அப்படின்ற உணர்வில் வந்த உடனே எல்லாமே முடிஞ்சிடுது. அப்படியே முற்றுப்புள்ளி வச்சு அப்படியே ஆத்மா ஆகிட்டீங்க. எப்படி பந்தன் முக்தரைத்தான் ஜீவன் முக்தர்னு சொல்லப்படுது இல்லையா. பந்தனத்திலிருந்து முக்தி அடைந்தவர்கள், விடுபட்டவர்கள், அவர்கள் தான் ஜீவன் முக்தி அடைந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி யார் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் நிலைச்சிருக்கிறாங்களோ, அதாவது ஆத்ம உணர்வில் நிலைச்சிருக்கிறாங்களோ, அவங்க இந்த உலகத்துடைய வாயுமண்டலத்தின் அதிர்வலைகள், தமோகுண உலகத்தின் அதிர்வலைகள் மற்றும் மாயின் தாக்குதல், இது எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு இருப்பாங்க. யார் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் ஆத்ம உணர்வில் நிலைச்சி இருக்கிறவங்க. ஸோ இதுக்கு தான் ஜீவன் முக்த நிலை அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு விதத்தில் கர்மாதித்த நிலையும் அதுதான். ஸோ இந்த அனுபவத்தை உங்களால் சங்கமயுகத்தில் தான் பண்ண முடியும். ஏன்னா சொர்க்கத்தில் எல்லாருமே விடுபட்டு இருப்பாங்க. பந்தனத்தில் சிக்கிறதுனா என்னென்னே அங்கே தெரியாது இல்லையா, குழந்தைங்க மாதிரி. ஆனால் பந்தனத்தில் சிக்கி வெளியில் அப்படி லேசாக இருக்கிறோம் பாருங்க, விடுபட்ட நிலை, அது இப்போ மட்டும்தான் அனுபவம் பண்ண முடியுன்றார். ஸ்லோகன், நிச்சய புத்தி ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அதோடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவருக்கு எப்போவுமே வெற்றி நிச்சயிக்கப்பட்டதுன்னு அனுபவம் இருக்கும். கண்டிப்பாக இது வெற்றி அடைஞ்சிடும் அப்படின்ட்டு கவலையற்றவராக இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு வீணான எண்ணம் நடக்குமா நடக்காதா இதெல்லாம் வரவே வராது. அதுதான் நிச்சய புத்தியுடையவர்களுடைய அடையாளம் இல்லையா. அதாவது எல்லைக்குட்பட்ட அப்பா அம்மா அரவணைப்பில் வளரும்போதே ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நமக்கு இவங்க இறந்துட்டா என்ன ஆகும், இப்படி ஆகுமா, அப்படி எந்த பயமும் இல்லாமல் இருந்தோம் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்குமே இல்லையா. அப்படி இருக்கும்போது எல்லைக்கப்பாற்பட்டவருடையவர் ஆன பிறகு பயப்படலாமா, கவலைப்படலாமா? அவ்யக்தேஷரா கர்மாதித்த நிலை அடைகிறதுக்கு தீவிர பயிற்சி. கர்மங்களின் ஆழமான வேகத்தை புரிஞ்சு திரிகாலதரிசியாகி ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சிங்கன்னா கர்மாதீத்தராக ஆகிடுவீங்க. ஒருவேளை சின்ன சின்ன தவறுகள் எண்ணத்தின் அளவில் வந்தால் கூட அதோடைய கணக்கு வழக்கு ரொம்ப கடுமையாக இருக்கும். அதனால் சின்ன தவறை கூட பெரிய தவறாக நினச்சி பண்ணாமல் விட்டுடணும்.
ஏன்னா இப்போ சம்பூர்ண நிலையை நெருங்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? ஸோ இந்த நேரத்தில் சின்ன தப்பு உங்களை கீழே இட்டுட்டு வந்துடும். ஸோ இதை நினைவு பாருங்கள். அந்த தாயம் விளையாடுவாங்க இல்லையா? அதில் பார்த்திங்கன்னா ஒரு அந்த தாயம்னு வாங்க ஒரு பாயிண்ட்டு, அது அப்படியே அந்த பாம்பு வாயில் பட்டு அப்படியே சல்லுன்னு கீழே வந்துடும். நான் ஒரு சின்ன தவறு பண்ணால் கூட மாட்டிக்குவோம். அதனால் கவனமாக முக்கால ஞானமும் உணர்ந்துருக்குறோம். ஸோ ஒவ்வொரு தடையும் போயிட்டு பாம்புனால் கடிப்பட்டு கீழே நம்ம வர்றோன்றது தான் அந்த விளையாட்டே. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு காரியமும் ஒரு சின்ன தப்பு கூட பண்ணிடக்கூடாது அப்படின்னு திரிகாலதர்சி நிலையில் இருந்து பண்ணணும். அப்போ தான் கர்மாதீத்த நிலையில் இருக்க முடியும். இல்லாட்டினா அந்த காரியத்தை பற்றிய எண்ணம், ஒரு பாவம்லாம் செஞ்சிட்டிங்கன்னா அதை பற்றிய எண்ணமே இருக்கும். அல்லது மற்றவர்களுக்கு துக்கம் கொடுத்தாலும் அதை பற்றிய எண்ணம் இருக்கும். ஸோ நீங்கள் காரியம் செஞ்சு அந்த காரியத்தை பற்றி பிறகு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லாத மாதிரி பார்த்து செய்யணும் ஒவ்வொரு காரியத்தையும் இல்லையா? இப்போ ஒரு சிலர் வேக வேகமாக பண்ணுவாங்க, ஆனால் தப்பாக பண்ணுவாங்க. ஒரு சிலர் அப்படியே பார்த்து பொறுமையாக பண்ணுவாங்க, ஆனால் தப்பு இல்லாமல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஞானத்துலேயும் ரொம்ப ஒரு அடியும் பார்த்து எடுத்து வைக்கணும். எண்ணத்தில் கூட சின்ன தப்பு வரக்கூடாது. வந்தால் அது கடுமையானதாக ஆகிடும்ன்றார் அந்த கணக்கு வழக்கு. எண்ணத்தில் வந்தாலே இது எவ்வளோ பெரிய விஷயம். அவன் நாசமாக போகணுன்னு நினச்சாலும் அதோடைய பலன் என்ன ஆகும்? அந்த நாசமாக போனவருக்கு நீங்கள் போய் பிறந்துடுவீங்க. ஆனால் நாசமாக போகிறது நீங்கள் பார்க்கணும்ல, அங்கே பிறந்தா தானே. அப்போ பாருங்கள், ஒரு எண்ணம் உங்களை எப்படி ஆக்கிடுது. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் சின்ன தப்பு கூட மிகப்பெரிய தப்பாக நினச்சிக்கோங்க. அப்போ பெரிய தப்பும் பண்ண மாட்டீங்க. ஸோ ஏன்னா சம்பூர்ண நிலையை நெருங்கிட்டு இருக்கிறீங்க, கீழே வரக்கூடாது. மற்றவங்க கீழே இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் சுபபாவனை வைக்க நம்ம மேலே போவோம். நம்ம வைத்த எண்ணம் அவர்களையும் மேலே அழைச்சிட்டு வரும். ஓம் சாந்தி. செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.